கம்யூனிஸ்டுகளுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க, மதம் என்பது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அங்கே மேலே மலையில் இருக்கக்கூடிய முருகன் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் அங்கே கடை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றக்கூடியவர்களை படம் எடுக்கிறது, குறிப்பாக பெண்கள், நிச்சயமா இந்த இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லி மசூதிகளில் இருக்க இடம் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. ஆனால் இந்து கோவிலில் யாரும் பண்ணலை. இந்து கோவிலில் பண்ண வேண்டியது யாரு? பல இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்குது, அதனால ட்ரெயின் போக முடியாதுன்னு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் தான். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அருமை. பழனி கோவில்லையும் அந்த பாரம்பரியத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கம்யூனிஸ்ட் இந்த ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த என்ன சொல்கிறதுன்னா, ஓனான் இது ஆடு நினைதேன்னு ஓனான் அழுது அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க, மதம் என்பது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க ஏன் திடீர்னு ஏதாவது இதை பற்றி பேசுகிறாங்க, பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னாலே அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையில் என்ன பிரச்சனை? ஏன் இவங்க திடீர்னு பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு, பாரம்பரியத்தை நம்பாதவங்க, கலாச்சாரத்தை நம்பாதவங்க திடீர்னு இதை பற்றி பேசுகிறாங்களோ? ஒருவேளை உணவு இருந்தால் போகிறோம், சாப்பாடு இருந்தால் போதும், தங்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும், அதுதான் மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கை, அடிப்படையான தேவை. உணவு கலாச்சாரம் தேவையில்லை, பாரம்பரியம் தேவையில்லை, வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணுங்கிற ஒழுங்கு தேவையில்லை அப்படின்னு பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கி பாரம்பரியத்தை பற்றி பேச வேண்டிய நிலை அதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மலை, அந்த மலையில் தான் முருகன் இருக்கார். அந்த மலைக்கு ஏறக்கூடிய வழி, அந்த படி வழியாக போகக்கூடிய இடத்துல போகக்கூடிய அந்த சாலையில் முழுக்க முஸ்லீம்கள் கடை வச்சுருக்காங்க. அந்த முஸ்லீம்கள் கடை வச்சு, முஸ்லீம் கடை வைக்கக்கூடாதான்னு அடுத்து கேள்வி கேட்பாங்க. அந்த முஸ்லீம் கடை வைக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத முஸ்லீம்கள், இந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்துக்களை பார்த்து காஃபீர்னு சொல்லக்கூடியவங்க, அங்கே மேலே மலையில் இருக்கக்கூடிய முருகன் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் அங்கே கடை வச்சுருக்காங்க. கடை வச்சது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பக்தர்கள் மேலே தொடர்ந்து தகராறு பண்ணுறது, அவங்கக்கிட்ட அடிதடியில் ஈடுபடுறது, அங்கேயே நாம் மாமிசங்களை சாப்பிட்றது. அதே மாதிரி அங்கே கோவில் வாசலில் முதல் படிக்கட்டில் கற்பூரம் ஏற்றிட்டு மக்கள் மேலே ஏறுவாங்க, படியேறுவாங்க. அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றக்கூடியவர்களை படம் எடுக்கிறது, குறிப்பாக பெண்கள் குனிஞ்சு கற்பூரம் ஏற்றும் பொழுது அவங்களுடைய துணி விலகும், அந்த மாதிரி சமயத்தில் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த கடையில் இருக்கக்கூடியவங்க, கடை வச்சிருக்கவங்களுக்கும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தது. நாம் நீதிமன்றத்துக்கு போகிறோம், இந்து முன்னணி நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த இருக்கக்கூடிய கடைகளில் அகற்றணும், இவர்கள் பக்தர்களுக்கு தொந்தரவாக தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்ருக்காங்க, ஆகையினால இதை எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் உத்தரவு வருது, அதை அகற்றணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு அதை அகற்றுறாங்க. இது அகற்றின உடனே இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டா பாரம்பரியத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே இஸ்லாமியர்களுக்கு கடை கொடுக்கலைங்கிறது தான் இன்றைக்கி பாரம்பரியத்தை பற்றி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே வரக்கூடிய கோவில்களில் உண்மையிலே பாரம்பரியத்தை பற்றி பேசினா நாம் வரவேற்கிறோம். அதுவும் கம்யூனிஸ்டுகள் சொன்னால் நாம் சந்தோஷமாக வரவேற்போம். ஆனால் இவங்களுடைய நோக்கம் பாரம்பரியத்தை காப்பாற்றுறது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மீண்டும் கடையை வாங்கி கொடுக்கறது, எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் கடை கொடுக்கணுன்றதுக்காக. நாம் சொல்கிறது ஹிந்து கோவில், இந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கடை கொடுக்கணும், அங்கே வியாபாரம் செய்கிறதுக்கு அனுமதிக்கணும். இதை தான் நாம் சொல்கிறோம். இவங்க பாரம்பரியங்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது. தினசரி புது புது பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிட ஆரம்பித்தோன்னு சொன்னால், முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணுவாங்க. உதாரணமாக பாருங்கள், சென்னையில் மழை வந்ததுங்க, மழை வெள்ளம் வந்தது. இந்த மழை வெள்ளம் சமயத்தில்
நாங்கள் மசூதியிலேருந்து உணவு செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ திருக்கோவில் இருக்குது, ஏன் உணவு கொடுக்கல? யார் கொடுத்துருக்கணும்? யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் பெரிய கோவில்கள் இருக்குது. அத்தனை பெரிய கோவில்களும் உடனடியாக முடிவு பண்ணி அந்த இடத்துல சமைச்சு, ஏன்னா அங்கே சமைக்கிறதுக்கான சமையல் கூடம்லாம் இருக்குது, அங்கே சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதை செய்யலை, செஞ்சிருக்க வேண்டிய. ஒருத்தர் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர்னு ஒருத்தர் பேசுகிறார் பாருங்கள், உடனுக்கு எல்லா கிறிஸ்தவ சர்ச்சிலையும் பல கிறிஸ்தவ சர்ச்சில் உடனே சமைச்சு கொடுத்தாங்க, மசூதிகளில் இருக்க இடம் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. ஆனால் இந்து கோவிலில் யாரும் பண்ணலை. இந்து கோவிலில் பண்ண வேண்டியது யார்? இந்து கோவிலுடைய யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க? இந்து சமய அறநிலைத்துறை. நீங்கள் 3 நாள் 4 நாள் இந்த இந்து சமய அறநிலைத்துறையோ இல்லை தமிழ்நாட்டினுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ யாருமே ஆளே காணாம. மழையெல்லாம் நின்ன பிறகு 3ஆவது நாள் தானே வெளியே எட்டி பார்க்குறீங்க. இங்கேயா இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம். திருநெல்வேலியிலையும் அதே மாதிரி தான் 3 நாள் அமைச்சர் எங்கே போனாருன்னு தெரியல. பார்த்தா அவர் மழையில் மாட்டிக்கிட்டாரு, வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி நேற்றுக்கு தான் அவரை விடுவிச்சிருக்காங்க நம்ம அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களை மையமாக, நம்மளுடைய கோவில்கள் எல்லாமே பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும். மிகப்பெரிய பிரகாரம் இருக்கும், அந்த பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்கும். ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமாக? சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருவறை, அதனுடைய கருவறையில் தான் உள்ள சாமி இருக்கும். ஆனால் கோவில் ஏக்கர் கணக்கில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இருக்குவதற்கு காரணமே அந்த கோவில் எல்லாத்துக்குமான அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த மக்கள் மழை வெள்ளத்து சமயத்தில் அவங்களுடைய தானியங்களை சேமிக்கிறதுக்கு, அவங்களுடைய நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை சேமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான வசதியை அங்கே ஏற்படுத்தி நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க. ஆகையினால இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்காக தான் கோவில் இருக்குது. இதையெல்லாம் செய்ய வேண்டிய மக்கள், செய்து கொடுக்க வேண்டிய மக்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை அதை செய்யலை. அதை செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதனால் கோவிலில் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி இன்றைக்கி அது ஒரு பிரச்சாரத்தை அவங்களே முன்னெடுத்திருக்காங்க. இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலே நீங்கள் மழை வந்தப்போ உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கலை, காப்பாற்றுறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இதே தனியார் கோவில்கள், சென்னையில் தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு, அன்னதானத்தை கோவிலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக சென்னையிலே பல கோவில்களை நாம் பட்டியலிட முடியும். 3 நாள் 4 நாள் தொடர்ந்து இரவு பகல்னு பாராமல் அங்கே அடுப்பு எரிஞ்சிருக்கு. அங்கேருந்து உணவு தயார் பண்ணி பல இடங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கோவில்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் நாம் அதெல்லாம் செய்தியாக்களை பெருசாக படம் எடுத்து நாங்கள் செஞ்சோன்னு சொல்லலை. யாருக்கு செய்கிறோம்? நம்முடைய சகோதரர்களுக்கு செய்கிறோம், நம்ம மக்களுக்கு செய்கிறோம். நாம் யாரும் இதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் யாரோ ஒருத்தர், எப்பவும் செய்யாத ஒருத்தர் புதுசாக செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அது பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே இந்த திருநெல்வேலியில் நடந்த சம்பவம், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய விஷயம், இந்த ட்ரெயினில் ஸ்ரீவைகுண்டத்தில் ட்ரெயின் போய் மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து நகர முடியல, முன்னாடியும் போல் பின்னாடி வர முடியல. ஏன்னா பல இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்குது, அதனால் ட்ரெயின் போக முடியாதுன்னு இல்லை. என்ன நடந்தது? அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் தான் சாப்பாடு செய்து எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய மாடுகள்லேருந்து பாலை கறந்து, கோவில் மாடு, கோவிலுக்காக நேர்ந்து விட்ட பசுக்கள்கிட்ட இருந்து பால் கறந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய தர்மத்தில், இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அது நம்ம செஞ்சுருக்கின்றோம். ஆனால் இது ஒரு பெரிய விளம்பரமாக நாம் என்றைக்கு சொன்னதில்லை. ஆனால் இதையெல்லாம் பார்க்க முடியாமல் காமாலை கண்ணோடு பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்து கோவில்களில் எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.